விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் இன்னைக்கு யாருன்னு சொல்லிடலாமா தாரா? சொல்லிடலாம். கள்ளப்படம், வருணன் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம சந்தோஷ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீராம சந்தோஷ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா ஸோ வருணன் படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு அஸ் சினிமாட்டோகிராஃபராக ஹாப்பியாக இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். அது அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ரிலீஸ் ஆகும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல அப்ரிசியேஷன் இருக்குது, கிரிட்டிக்கலாகவும் இருக்குது, பார்த்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் இருக்குது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் வந்து டேரக்டரோட கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட், வாட்டர் பேஸ்டு. ஸோ அது சொல்கிறப்போ அது ஈஸிலி கனெக்டபிள் கண்டென்ட்டாக இருக்கிறனால அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிலே ஆகி ரிலீஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. பட் நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபராக இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி வந்தீங்க சார்? எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படம் முடிச்சுக்க விட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டேரக்டர் வந்து என்னை அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் கதை சொல்லி தான் வந்தது. இதுக்கு முன்னாடி டேரக்டருக்கும் எனக்கும் பரிச்சயம் கிடையாது. என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி ஹீ தாட் இவர் செட் ஆவார் அப்படின்னு அவருக்கு ஒரு பிலீஃப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு பேசினார், கதை சொன்னார். 2 பேருக்கும் மியூச்சுவலாக ஒரு சினர்ஜி இருந்தது. ஸோ இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். அண்ட் சார், இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு இந்த படத்துக்கு எந்தெந்த மாதிரியான இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் வந்துச்சு சார் ஸ்டார்டிங்? ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபருக்கு லாங்குவேஜ் வந்து விஷுவல் லாங்குவேஜ் தான். டயலாக் ஆஸ் அ டிரெக்டருக்கு வந்து லாங்குவேஜ் வந்து டயலாகில் எழுதலாம், ஆர்டிஸ்டோட ஃபேஸில் காட்டலாம், என்ன வேணால் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ இது வாட்டர் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, அது கனெக்டபுளான ஒரு கண்டென்ட்டு கூட. ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும், அதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுங்கிறது லைட்டிங்லேருந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைட்டிங்லேருந்து அதுக்கப்புறம் வந்து லுக் அண்ட் டோன் வரைக்கும் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டும் லாஸ்ட் ஷாட்டும் படத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும். இது எப்படி கண்டென்ட்டாக இது கன்வே ஆகுதுன்னா, இப்போ தங்க விலை எந்த அளவுக்கு ஏறிக்கிட்டே இருக்கோ அந்தளவுக்கு நிகரானது கோல்டு. ஆனால் we are not considering that. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை ஏதாவது ஒரு டோனல் வேல்யூவில் காட்டணும் அப்படிங்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சினிமா சீன் ஸ்டார்ட் ஆகும். படம் முடியும் போதும் தண்ணியில் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுக்குமே ஈவனான டோன் ஒரு மாதிரி கோல்டிஷாக இருக்கணும், ஒரு தக மின்னணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் பண்ணேன். ஸோ இது வந்து கோல்டுக்கு இணையான ஒரு ஆனால் யாரும் கண்டுக்கல. இந்த அளவுக்கு டீப்பாக யாரும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் விஷுவல் லாங்குவேஜில் ஐ ஹாவ் டு கன்வே சம்திங் பிட்வீன் அந்த கனெக்ட்டுக்கும் கோல்டுக்கு வாட்டர் கனெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு நான் ஒன்று அது பண்ணோம். ப்ளஸ் இது வந்து அந்த ஷார்ட்டோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷாட்டு பார்த்தீங்கன்னா ராதாரவி சாருக்கு வச்சுருப்பேன். அந்த ஷாட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளிட்டராக இருக்கும். கிளிட்டருக்குள்ளேருந்து அவர் வெளியில் வருவார். அதுவுமே வந்து அந்த தண்ணி கோல்டு அதோட ஒரு அதுக்கு ஒரு டோனல் வேல்யூ வேணும். ஸோ அதுக்கு பியூரஸ்ட் கோல்டு, அது டைமண்ட், அந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஒயிட்டில் பேஸ் பண்ணி அவரை ட்ரீட் பண்ணியிருப்போம். வில்லன் செக்ஷனில் லைட் பண்ணும்போது அது எப்படி பண்ணணும்னு ஐடியா வரப்போ நான் ஒரு இன்ஸ்பயர் ஆன ஒரு ஃபாரின் ஆடு ஒன்று பார்த்தேன். அந்த ஆடில் வேஸ்ட்டாக போன அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டெரஸில் மாட்டி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றுறாங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லை, அந்த புவரான ஒரு ஏரியா. அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபிலிம் காட்டும்போதே என்ன ஆகும்னா எல்லாரோட ஃபேஸ்லேயும் லைட் வந்து வேவியாகவே இருக்கும். அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி சன்னோட ரிஃப்ளெக்ஷன் கீழே வந்து வேவியாக இருக்கும். ஸோ இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா ஆக்சுவலாக கோல்டு ப்ளஸ் வந்து இந்த வில்லனோட அந்த தண்ணியோட விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ராயபுரமில் நாங்கள் ஷூட் பண்ண ஒரு 2-3 வில்லன் ஏரியாவில் எல்லாத்தையுமே டெரஸை ஓட்ட பண்ணி அதில் நம்ம வாட்டர் கேனை வச்சு அதில் தண்ணி ஃபில் பண்ணி தான் லைட்டிங்கே அப்படி தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் லைட் இல்லாமல் நேச்சுரல் லைட் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எகெயின் வந்து இதுக்கு ஒரு டோன் வேணும். ஸோ ரெட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனிஷ் டோன் வரணுங்கிறதுக்காக வேண்டி ரெட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சு அதை ஃபில் பண்ணோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதுவும் கிளிட்டர் ஆகும் ஃபஸ்ட்டு ஷாட் அப்படி பண்ணும்போது. ஸோ அவங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ளூவில் அப்படியே வரும், இது வந்து ரெட்டில் வரும். இப்போ டோன் 2 டீமை காட்டும் போது டோனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்தில் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ப்ளூ ரெட் ஒயிட் இந்த இதுக்குள்ளேயே ப்ளே ஆகிட்டு வரும். விஷுவல் லாங்குவேஜில் இப்படி பண்ணேன். ஆனால் இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் திஸ் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் த லைட். அண்ட் நீங்கள் சொல்லும் போதே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக இந்த படத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் வந்து இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணும்போது நம்ம டைம் கன்ஸ்ட்ரெயினும் பார்க்கணும், ஷெடியூலையும் சீக்கிரமாக முடிக்கணும். அண்ட் நீங்கள் சொல்கிற இந்த விஷுவல் குவாலிட்டிஸையும்
நம்ம வந்து கொடுக்கணும். இது எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? டிஃபிகல்ட்டா இல்லையா? ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படிங்கிறதுங்கிற மாதிரி பார்க்க வேண்டாம். இது ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட்டில் பார்த்துப்போம். இதை என்ன விஷயம்னா இதில் ப்ளஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. மைனஸ் பாயிண்ட் என்னென்னா லோ பட்ஜெட், லிமிட்டட் சோர்ஸ் ஆஃப் லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் உடம்பு அது. எகெயின் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதில் பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு அந்த நான் ஷூட் பண்ணுற பெரிய ஆர்டிஸ்ட்டு எல்லாம் எமர்ஜிங் அப்கமிங் மோஸ்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்களோட டேட்ஸ் பிரகாரம் ஷூட்டிங் நடக்கும். அப்போது இதில் நமக்கு என்னென்னா எனக்கு ஒரு லைட்டிங் அழகாக பார்த்துட்டேன், அதை நான் அழகாக பண்ணணும், வாங்க டக்குன்னு வாங்க இங்கே உட்காருங்க அங்கே உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஃபோட்டோகிராஃபிகளுக்கும் படத்துக்கும் டேரக்டாக உட்கார வைக்க முடியும். இதே வந்து எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி கேமரா மாறும், அது எல்லாமே மாறும். அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சினிமாட்டோகிராஃபர் இது பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஈவன் தோ சேலஞ்சஸ் இருந்தாலும் என்னோட மைண்ட் செட் டோட்டலாக சரி ரைட் இப்போது இந்த இடத்துல ப்ரோஆக்டிவாக நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ, ஸ்கிரிப்டுக்கு என்ன லாங்குவேஜ் சொல்ல முடியுமோ விஷுவலாக அது ஈஸியாக கன்வே ஆகிறதுக்கு எனக்கு நிறைய பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருந்தது. ஈவன் தோ டஃப் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அது சில இடங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் அதை பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு எந்தெந்த இடத்த ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணிக்க முடியுமோ அது பண்ணனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடான விஷுவல்ஸ் எனக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்கள் வந்து கலர் டோன் பற்றி சொன்னீங்க சார், நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தீங்க. ஸோ வில்லன் கேங்க்கு ஒரு கலர் டோன் நம்ம கொடுத்தோம், இந்த மாதிரி ஆப்போசிட் கேங்க்கு ஒரு கலர் டோன் கொடுத்தோம். பட் இப்போ வந்து நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து ஒரு சில யூனிக்கான எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் படம் அப்படின்றதுனால தண்ணி சம்மந்தப்பட்ட ஏதாவது எலமெண்ட்ஸ் அங்கங்கே ஏதாவது எங்களுக்கு தெரியாமல் காமிச்சிருக்கீங்களா? அவங்க லைஃப் ஸ்டைல் சேர்ந்த ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹீரோவாகட்டும் வில்லன் ஆகட்டும் ரெண்டு பேருமே தண்ணி கேன் போடுற கேங்ஸ் தான் அவங்க. ஸோ இப்போ அவங்க யூஸ் பண்ணுற ப்ராப் என்னவாக இருக்கும், வாட்டர் கேனாக இருக்கும், வாட்டர் பாட்டிலாக இருக்கும், இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வச்சுருப்போம். நம்ம ஆர்ட் டைரக்ஷனில் இன்க்ளூட் பண்ணதுமே என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு சாங் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருந்தீங்க வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு மெழுகுபத்தி வச்சு அவன் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவான். அவன் ஃபுல்லாக மெழுகுபத்தி வச்சு ஒன்று பண்ணுவான். அது ஒரு 8mm ஃபுல்லாக 360 டிகிரியில் அந்த சாங் ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரே ரூம்குள்ளே ஒரு சின்ன இடத்துக்குள்ளே. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக அழகாக இருக்கும். ஆனால் ஆர்ட் டைரக்ஷனுக்கு என்ன சொல்கிறது லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான், ஆர்ட் டைரக்டருக்குமே அந்த ரிசோர்ஸஸ் தான் இருந்தது. ஸோ அதில் லிட்டப்பும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த வாட்டர் கேனை வச்சு என்னென்ன டெக்கரேட் பண்ண முடியும், அந்த வாட்டர் கேன் எலமெண்ட்டாகவே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு. ஏன்னா கதையை தாண்டி ஸ்பெஷலாக வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட்டோ இல்லை புதுசாக லைட்டிங் இன்சஸ்ட் பண்ணுறதோ இதில் பாசிபிளும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நமக்கு டைமும் இது கிடையாது. அவைலபிள் ரிசோர்ஸஸ் வித் அ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். அதோட இதாகிடுச்சு. ஸோ அந்த இடம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு எங்களுக்கு அந்த இடம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஆர்டிஸ்டே இல்லாமல் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு அவர் ஒரு ஷோல்டர் ஷாட் மட்டும் எடுத்துட்டு ஷூட் பண்ணிங்களாமே, அவர் கூட உங்கள் கூட சண்டைக்கு வந்துட்டாரு, அந்த ஸ்டோரி சொல்லுங்களேன் சார். அது வந்து அது வேற யாரும் இல்லை, ராதா ரவி சார், லெஜண்ட் அவர். ஆக்சுவலாக அவர் ஒரு சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா நான் இப்படி கூட இருப்பாங்களா அப்படிங்கிறது அவர் பார்த்தேன். அந்த எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிறது என்ன நடந்ததுன்னா சார் வந்து அவரோட போர்ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அவரோட டயலாக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அவரோட சஜஷனில் கவுண்டர் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஸ்பீடாக முடிக்கணும், கவுண்டருக்காக வேண்டி ராதா ரவி சாரை கூப்பிடணுமா அந்த ஒரு விஷயம். சரி அவர் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் அடுத்த சீனுக்கு ரெடி ஆகட்டும்னு சொல்லி கவுண்டர் வச்சு எடுத்துருக்கோம். இது அவரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு போய் சொல்லியிருக்காரு போல் கவுண்டர் எடுக்கிறாங்கன்னு. அவர் அங்கேருந்து திட்டிகிட்டே வந்துட்டார், யோ கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே திட்டிட்டு வந்துட்டார். அப்புறம் வந்துட்டு அவர் முறைக்கிறாரு, என்ன சார் என்ன சார் அப்படின்னா, என்னடா நான் இல்லாமல் எடுக்கிறேன். அவர் எனக்கு அது அவர் திட்டுறதெல்லாங்கிறது வந்து அஃபென்ஸ் கிடையாது. அது ஆக்சுவலாக அவர் எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக ஒரு ஷோல்டர் ஷாட்டுக்கு நான் இருக்கணும், அதில் அவர் ஏன் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்ததுக்கப்புறம் ஷாட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. அந்த ஷாட்டை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் கவுண்டர் எடுத்ததெல்லாம் வந்து வெறும் ஷோல்டர் வச்சு எடுத்துருப்போம். அவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு வேஷ்டியை மடித்து எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு கையில் ஒரு ஆக்ஷன் ஒன்று கொடுப்பார். கையில் ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு அது லெஃப்ட்டில் ஒரு கையை ஒன்று போட்டு அந்த டிஸ்டர்ப் ஃபேஸில் மறையும். ஆனால் ஃபேஸில் மறைஞ்சு எடுத்துகிட்டு வந்தோன்னா அவர் லாங்குவேஜ் தெரியும். சரி இப்போ லெஜண்ட் இஸ் ஆல்வேஸ் லெஜண்ட், அவ்வளோதான். ஸோ அவனை ஷோல்டரில் கொடுக்குற ஒரு எஃபர்ட் வந்து இருக்குல்ல இல்லையா, அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சரி அவங்க கிட்ட அது ரொம்ப என்ன இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது, ப்ளஸ் வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. சில சின்ன விஷயங்கள் தான் அவர் பண்ணுறதெல்லாம். ஓகே சார். அண்ட் அவருக்கும் உங்களுக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் லைக் இந்த சண்டையிலிருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள். பட் உங்களோட ஃப்ரேமிங்கை பார்த்து அவர் ஏதாவது ப்ரைஸ் பண்ணாத ஒரு மொமெண்ட் அந்த மாதிரி இருக்கா? பரவாயில்ல நல்லா பண்ணுற அந்த மாதிரி ஏதாவது சம்திங்? எனக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவர் ஃப்ரேம் பார்க்குறாரு, எதையுமே சொல்ல மாட்டார், அப்படின்ட்டு போவார். அதே மாதிரி அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிடுவார்.
டேய் ஒருத்தர் ஃப்ரேம் பார்க்குறாருன்னா ஒரு டேரக்டரோ இல்லை டேரக்டர்கிட்ட அவங்க பேசுவாங்க, சினிமாட்டோகிராஃபர் நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொல்லணும், அவ்வளோதானே சொல்லணும். ரெண்டுமே சொல்ல அவர் பார்த்துட்டு போயிடுவார். எனக்கு இது ரொம்ப நாளாக இருந்தது, என்ன ஒன்றுமே சொல்ல, சரி அவருக்கு போல் பிடிக்கல போல் அப்படிங்கிறது விட்டாச்சு. எனக்கு எப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது ரியலைஸ் ஆச்சுன்னா, இப்போது ஆடியோ ஃபங்க்ஷன் ரிலீஸ் ஆகிறப்போ ஸ்டேஜில் அவர் வந்து என்னை பற்றி ஸ்பெஷலாக ஒரு 4-5 மென்ஷன் பற்றி சொன்னார். படுத்து எடுத்துருவான்ப்பா இந்த கேமராமேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் அவர் சொன்னார். எனக்கு அது வரைக்கும் அவருக்கு என்னோடய ஃப்ரேம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. வந்து பார்ப்பார், ஃப்ரேம்ஸை பார்ப்பார், ஆனால் அடிக்கடி ஃப்ரேமை கேட்டு செக் பண்ணுற பார்வையெல்லாம் இல்லை. டேரக்டர் கூப்பிட்டு சார் இது ஓகேவா அப்படின்னு கேட்குறப்ப கூப்பிட்டா அவர் வந்து பார்த்துட்டு அவர் சொல்லுவார். அப்பவும் பார்த்துட்டு கூட அந்த கேமராமேன் நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த அப்ரிசியேஷன்லாம் அதில் பார்த்தா ரைட் ஓகே போயிடுவேன். நான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ எனக்கு அவருக்கு பிடிச்சிருக்குங்கிறதே எனக்கு ஆடியோ ஃபங்க்ஷனில் வச்சு தான் எனக்கு எல்லாரும் முன்னாடி சொல்லும்போது உங்களோட நேமும் ஒரு ஜிவ் ஃபேக்டர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட இருந்து சொல்லும்போது ஒரு ஜிவ் ஃபேக்டர். சூப்பர். அண்ட் நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு சொன்ன விஷயம் அந்த சிங்கிள் ஷாட்டை பற்றி. மோர் தென் 6 minutes வந்து நீங்கள் அதை ஷூட் பண்ணியிருப்பீங்க. அதோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே சினிமாட்டோகிராஃபர் கையில் தான் இருக்குது. என்னதான் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணாலுமே நம்ம அந்த 6 minutes கரெக்டாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிடும். அண்ட் டேரக்டர் கிட்ட நாங்கள் பேசும்போது அவர் நிறைய விஷயம் சொன்னார். எப்படின்னா நம்ம சிங்கிள் ஷாட் எடுத்துட்டு வரும்போது அங்கேருந்து வேற யாரும் எட்டி பார்த்துருவாங்க, லைக் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க டக்குன்னு அவங்க வந்துருவாங்க, அதனால நாங்கள் ஒரு 2-3 டைம் ரீடேக் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சிங்கிள் ஷாட்டை பற்றி சொல்லுங்கள். அந்த டோனல் வேல்யூவில் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதே மாதிரி டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம் இங்கே பண்ணணும். ஆனால் ஆப்வியஸாக திணிக்கக்கூடாது, நானும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்வியஸாக திணிக்கக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு டெக்னிக்கலாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காம்ப்ளிகேட்டட் ஷாட்ஸ் மாதிரி எதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த இடம் பர்ஃபெக்டாக உட்காந்தது. அது ராணியை வந்து கொலை பண்ணுற சீன். அது போலீஸ் வருவார். போலீஸ் வந்து 2 ஸ்ட்ரீட்லேருந்து வருவார். ஒரு முக்கியமான சீனுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம் இது. 2 ஸ்ட்ரீட்க்கு அப்புறம் வருவார். 2-3 ஸ்ட்ரீட் போயிட்டு அகெயின் ரிவர்ஸ், அந்த ஷார்ட் ரிவர்ஸில் வரும். வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு மர்டர் நடக்கும். மர்டர் மொட்டை மாடி வரும். மொட்டை மாடியிலிருந்து அகெயின் கேமரா வந்து 2 ஸ்ட்ரீட்டுக்கு நடுவில் மேலே போய், அதாவது பெர்ஸ்பெக்டிவ் இல்யூஷன் ஷாட்ஸ் வந்து போயிட்டு நேராக வந்து போர்ட்ரேட் வந்து திருப்பியும் போர்ட்ரேட் க்ளோஸ்அப்பில் வந்து இவருக்கு நிற்கும். ஒரு 6 minute ஷாட்ஸ். அபவுட் 6 years பேக் ஐ ஷாட் தட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பார்த்தோன்னே ஆப்ரேட்டர்ஸ் வந்து சார் இது பண்ணிடலாமான்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். சார் இதுதான் டிசைன் பண்ண, இதுதான் பண்ணணும், போயிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. இது கிட்டத்தட்ட 3 ஆப்ரேட்டர் வச்சு பண்ணோம். ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பார்க்கும்போதே கொஞ்சம் வந்து இதுக்கு வந்து மோஸ்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து தினேஷ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர். ஏன்னா ரோப் போட்டு 3 ரோ போகிறது எல்லாமே ரோப் போட்டு கேமராவில் இழுக்கணும். ஸ்டண்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி கொரியோகிராஃபி பண்ணது தான் இந்த சீக்வன்ஸு. அது மொட்டை மாடிக்கு போனதுக்கப்புறம் கேமரா வித் ஆப்ரேட்டரோட கேமரா வெளியில் வரும். வந்துட்டு கேமரா ஆப்ரேட்டரோட மேலே போகும். மேலே போயிட்டு அங்கேருந்து ரோ டைவாக வரும். இங்கேருந்து ஆப்ரேட்டர் மாதிரி திருப்பி வரும். ஒரு 3 ஆப்ரேட்டர் மாற்றி பண்ணது. ஒரு டைம் ரிஹர்சல் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து டோட்டலாக ஃபெயிலியர். செகண்ட் ஷாட் வந்து சக்ஸஸ். மொத்தம் 3 இதுதான் ட்ரை பண்ணோம். 1 ரிஹர்சல் பார்த்தோம், 1 இதாச்சு, 1 வந்து மிஸ்டேக் ஆச்சு, செகண்ட் ஷாட் பக்காவாக ஃப்ரேம் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி படம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நாங்கள் பார்த்து பிரமிச்ச விஷயம் அந்த டேங்க் ஃபைட்டு தான். எப்படி இந்த இடத்துல இதை ஷூட் பண்ணியிருப்பாங்க, எப்படி இந்த இடத்துல இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு எப்படி அப்படின்றது தான். ஸோ அதுவுமே இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் நீங்கள் எப்படி உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேலே எடுத்துகிட்டு போய் அதை ஷூட் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி டெஃபினெட்லி சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த த்ரில் மூமெண்ட், நாட் ஒன்லி ஃபார் த சினிமாட்டோகிராஃபி சைட், எஸ்பெஷலி ஃபார் ஃபைட் மாஸ்டர், ஆர்டிஸ்ட்டு, மேக்கப்பு, என்டையர் க்ரூ, டைரக்ஷன் டீமு, என்டையர் க்ரூ. அது வந்து என்னென்னா ஒரு 100+ feet வந்து இந்த டேங்க்கு, ஆயில் டேங்க். அது ஒரு 9 மணி வரைக்கும் ஒன்றும் தெரியாது. மார்னிங் ஒரு 9 மணி வரைக்கும் ஒன்றும் தெரியாது. 10 மணி 11 மணி ஆக என்ன ஆகும்னா டோட்டலாக அந்த ஹீட்டுக்கு வந்து ஃபுல்லாக சூடு கிளம்பும். கீழே ஆயில் இருக்குது, அந்த சூடு கிளம்பும். ப்ளஸ் வந்து மேலே இருந்தும் வரும், கீழே பவுன்ஸ் ஆகிற சூடும் இருக்கும். அங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் தான். இப்போ நாங்களாவது பிஹைண்ட் த ஃப்ரேமில் இருக்கோம், வி கேன் மேனேஜ், ஏதோ ஒன்று போட்டுக்கிறோம், ஒருத்தன் இல்லாட்டி ஒருத்தன் மாற்றி இருக்கும். ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப பாவம், டேன் ஆகும், ப்ளஸ் வந்து சூடாகும். ஃபைட் என்னென்னா கீழே அது மேலே படுக்க போட்டு அடிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 6 நாள் ஷூட் பண்ணோம். அதுலலாம் ஒரு நாள் அவன் ஹீரோலாம் ஒன்றுமே பண்ண முடியல. அவனால் வந்து கீழே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அந்த ஷாட், ஏன்னா லிமிட்டட் டைம் தான் இருக்குது, அவன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் டைம் கிடையாது. ஸோ அதுக்கு கவுண்டர் ஷாட் வந்து வில்லனுக்கு கவுண்டர் மட்டும் வில்லனுக்கு எடுத்து திருப்பியும் போய் ஃபைட் மாஸ்டர்லேருந்து அந்த ஷாட் எடுத்து டூ ஆர் டை சிச்சுவேஷன் மட்டும்தான். அதை எடுத்து முடிச்சுட்டு இறங்குறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. ஆனால் அதுதான் படத்தோட பெரிய ஹைலைட்டா பேசப்பட்ட அந்த சீக்வென்ஸ். எல்லாரும் இப்போ நாங்கள் வரைக்கும் அதுதான் கேட்குறோம். பட் எப்படி சார் அஸ் அ பர்சனாக ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் லொக்கேஷன் எல்லாம் பார்த்தீங்க, ஓகே இந்த டேங்க்ல நம்ம மேலே ஏறி ஷூட் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஆஸ் அ பர்சனாக உங்களுக்கு அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு கேட்கும்போது எப்படி இருந்தது? இது ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டர் நம்மக்கிட்ட சொல்லும்போது எப்படி இருக்கும்னா,
எடுத்த உடனே வந்து இது முடியுமா முடியாதாங்கிறத தாண்டி அது விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓ வாவ், நல்லா இருக்கும்ல, சூப்பராக இருக்கும்ல, இந்த ஒரு எனர்ஜியில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே போனது, ஓ மாட்டிட்டோம் போல, அந்த ஃபீல்ல வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வரும். அது ஆனால் எப்போ மேலே போனதுக்கு அப்புறம் வந்துச்சா? மேலே போனதுக்கு அப்புறம்லாம் வரல. ஷூட் சூடானதுக்கு ஆனதுக்கு ஒரு 12 மணி 1 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். தண்ணி குடுக்கிறதுக்கு இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் கீழே இருப்பாங்க. அது வந்து எஸ்கலேட்டரோ அந்த ரோப்போ அதெல்லாம் லிஃப்டோ எதுவுமே கிடையாது. நீங்க கீழே வந்தாலும் ரோல் மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்க இல்லையா புரியுது நீங்க? சார், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சுத்தி தான் வரணும். அது 100 அடினா இன்னும் 300 அடிக்கு நீங்க சுத்தணும் கீழே. திருப்பியும் இப்படி சுத்தி போகணும். தண்ணி எடுக்கிறதும் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட அப்படி. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா போய் மாட்டிக்கிட்டு போனோம். ஏறினதுக்கு அப்புறம் தான் அது தெரியும். வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அது வரைக்கும் ஜாலியா இருக்கும். வா சூப்பரா இருக்க போகுது, விஷுவல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்படிலாம் போயாச்சு. அதுக்கப்புறம் பழகிருச்சு. அதுக்கப்புறம் பழகி என்ஜாய் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அண்ட் சார், இந்த சீன் எடுக்கும்போது இப்போ ஃபுல்லாக உயரமான இடத்துல இருக்கும், பக்கத்தில் பீச் வேற, அந்த காற்று அடிக்கும், அப்போ அந்த டேங்கே ஆடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். உங்களுக்கு கேமரா ஆடுது அப்படின்ட்டு ஏதாவது இல்ல, உள்ளுக்குள்ள அது தோணுச்சா வந்து சார்? கேமரால நீங்க பார்க்கும்போது அது ஆக்சுவலா தெரியாதுங்க. அது நீங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஃப்ரேம்குள்ள போயிடும். அது ஆடிச்சு விழுந்தா எல்லாரும் தான் விழ போறோம். இப்போ அந்த மாதிரி மைண்ட் செட் போயிடும். இப்போ நீங்க கேமராலே பார்த்துட்டு இருக்கிறப்போ ஷார்ட் என்ன, ஃபோக்கஸ் என்ன, ஒரு மாதிரி அப்படி போயிடும். அது எப்போ இதாகும்னா முடிச்சுட்டு உட்காரும்போது அந்த காற்று அடிக்கும் போது அது 100 ஃபீட் லிட்டில் அந்த இது இருக்கும். அந்த சவுண்டு வரும். அந்த கிடுகிடுன்னு அந்த இந்த சவுண்டு வரும் இல்லையா? நல்ல ப்ரீஸ் இருக்கும்போது ஈவினிங் போக அந்த ஒரு ப்ரீஸ் இருக்கும், காற்று நல்லா இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த தகுடெல்லாம் ஆடுவது. அப்போதான் டக்குன்னு இறங்கிடலாம் அப்படின்னு இருக்கும் அது. அண்ட் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், கேபியோட போர்ஷன் வந்து ஷூட் பண்ணும்போது ஒரு ஐலாண்டுக்குள்ளே போய் ஷூட் பண்ணிங்க. அண்ட் திரும்பி வரும்போது ஏதோ போட்லாம் வராமல் கொஞ்சம் தண்ணியெல்லாம் மேலே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டோம். அது ஞாபகம் இருக்கா? அது என்ன நடந்தது எக்ஸாக்டாக? போகிறப்போ அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாம் லோக்கல் ஆட்கிட்ட முன்னாடியே பேசிட்டு போயாச்சு. அது யூஸ்வலாக பேக் வாட்டர் ஈவினிங் ஆக தண்ணி ரைஸ் ஆயிரும். நாங்கள் போனது மத்தியானமே போயிட்டோம். மத்தியானம் இந்த அந்த ஃபைட் சீக்வன்ஸோட வில்லனோட மாண்டேஜ்லாம் எடுத்துட்டு ஒரு 2:33 உள்ள போயிட்டோம். அப்போ தண்ணி ரைஸ் ஆகல, எதுவும் தெரியல. போயிட்டு வந்துடுறேங்க, போட் போயிட்டு வந்துடுறாங்க. நம்ம போயிட்டோம். 2 ஹவர்ஸ்ல நாங்க ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வந்துருவோம்னு சொல்லி அப்படிதான் உள்ள போனோம். உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து அது யூஸ்வலா நடக்கிறது. அவங்களுக்கு இது நாங்க இது என்னங்க அப்படி இப்படின்னா நம்ம பதறதெல்லாம் அவங்களுக்கு இது சிரிப்பா இருக்கு. ஆனா நமக்கு அது பதட்டமா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் அப்படி பாக்குறதுக்கு டக்குன்னு தண்ணி ரைஸ் ஆகுது, போட் வரல, கம்யூனிகேஷன் கிடையாது, இப்படி வந்ததுன்னா இருக்கும். ஆனா அது அந்த மொமெண்ட் வந்து அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அது அந்த பொண்ணெல்லாம் பயந்துட்டா. கேபி எல்லாம், ஆமா கேபி அவங்க எல்லாம் சார் போயிடலாம், டக்குன்னு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஷூட்டிங் லொகேஷன். ஸோ இந்த மாதிரி லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? லைவ் லொகேஷன் ஷூட் பண்றது என்னன்னா அந்த மக்களா ஆயிடுவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா ஒரு இன்சிடென்ட், ஒரு ராத்திரி ஷூட் நடந்துட்டு இருக்கு, டே நைட் ஷூட் நடந்துட்டு இருக்கு. ராத்திரி ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ அங்கே டிவிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு ஸ்ட்ரீட்டில் நீங்கள் கேமரா வைக்க பர்மிஷன் வாங்கியிருப்பீங்க, அடுத்த ஸ்ட்ரீட்டில் போய் கேமரா வச்சிங்கன்னா அது அவங்களோட பர்மிஷன், அவங்கக்கிட்ட தனியாக பர்மிஷன் வாங்கணும். ஏதோ ஒரு பிரச்சனைலாம் நடக்கும். கேமரா தெரியாமல் அங்கே வச்சிட்டோம். அந்த ராத்திரி யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சோம். கரெக்டாக வந்து கேமரா பிடுங்குற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ 2 நாளாக இந்த ஏரியாவை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் எங்கள் கூடயே உட்காந்து கேமராவுக்கு பக்கத்தில், கேமரா என்னன்னு தெரியாதானே, கேமரா பக்கத்துலேயே உட்காந்துட்டு எல்லாம் அந்த மக்கள் எல்லாமே கூட உட்காந்துட்டு பாதி ஆப்ரேட்டர் ஆயிட்டாங்க. அவங்க பக்கத்துல உட்காந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் லெஃப்ட் வச்சு அவனுக்கு மூஞ்சி தெரியலப்பா அப்படிங்கிற அளவுக்கு உள்ள நமக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் அனாய்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது, அப்பா மூஞ்சி தெரியலப்பா, இருட்டா இருக்குப்பா, லைட் போடு, அந்த அளவுக்கு தான் அவங்க பக்கத்துல உட்காந்து நமக்கு டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு டீம் ஆயிட்டாங்க அந்த லோக்கல் க்ரௌட்ஸ். அப்படியே சரி, இது ஃபர்ஸ்ட் ஒரு இரிட்டேட்டிங்கா இருந்தது. அப்புறம் வேற வழி இல்லை, அங்க வந்து அப்படி இருந்தால் தான் ஷூட் பண்ண முடியும். ராயபுரம்குள்ள போயிட்டு ஷூட் பண்ணி கேமரா எடுத்துட்டு வர்றது ஜாலியாலாம் நடந்துடாது அதுக்கு. ஸோ அவங்க கூட அப்படி பிளெண்ட் ஆகி ஜாலியாக ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் கேமரா வச்சோன்னா இதுவே எங்களுக்கு எப்படி சப்போர்ட் ஆச்சுன்னா, அவங்க வந்து கேமராலாம் எடுக்கணும், அதை சைஸ் பண்ண போகிறோம்லாம் வந்தோன்னா இவங்கெல்லாம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அடிதடி அளவுக்கு யார் மேலே வர அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் அடிதடி போட்டு அவங்க டிசால்வ் பண்ணி அந்த பிரச்சனையை டிசால்வ் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் போதும் என்னாச்சு. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இரிட்டேட் ஆன விஷயமே லாஸ்ட்டில் இவங்க கூட சேர்ந்தது சப்போர்ட்டிவாக வந்துச்சு. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அவங்க வந்து கேமரா லைட்டு தெரியல, அதை ஆன் பண்ணுங்க பாருங்க. இல்லை, லிட்டரலாக டைரக்ஷனுக்கு அவங்க வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் அவங்கெல்லாம் படம் டைரக்ட் பண்ணுறது. இதை கேட்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பிசி சாரோட அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட்க்கே இந்த நிலைமை அப்படின்னு அங்க அவங்களுக்கு யாருக்கு தெரியும்? நீங்க பிசி சாரே போனாலும் அவருக்கு அங்க அங்க அந்த நிலைமை வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் அவங்க தே டோன்ட் மைண்ட் எனிவன். அவங்களுக்கு knowledge அவங்க காமனா உட்காந்துருப்பாங்க. இன்னொரு விஷயம்லாம் அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சேர்ல நான் உட்காந்து ஸ்டூல் இருக்கும். யூஸ்வலா சினிமாட்டோகிராஃபர் ஸ்டூல் போடுவாங்க. சேர் இருக்காது, ஸ்டூல் இருக்கும். கேமரா உட்காந்துருப்பேன். இன்னொரு பையன் என் பக்கத்துல வந்து அந்த லோக்கல் ஏரியா பையன் உட்காந்து கேமரா மானிட்டர் இப்படி பார்த்துட்டு இருப்பான். என் சேர்லேயே வந்து அவன் உட்காந்துருப்பான். அவன் சொல்லவும் முடியாது, அவன் அப்படிதான் உட்காந்துருப்பான். வந்து டீ குடிச்சிட்டு உட்காந்துருப்பான் பக்கத்துல. ஸோ இட்ஸ் அ லைஃப் பிளெண்டட். அந்த மாதிரியான ஒரு சீன் தான் ஃபுல்லாவே இருக்கும். என்னோட நாற்காலி சொல்ல கூட முடியாது. பட் இட் வாஸ் ஃபன்னி சார். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரும்போது உங்களுக்கு டைரக்டர் அவ்வளோ தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. Correct. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் டைரக்டருக்குமான அந்த பாண்ட் உங்களுக்கு எங்காவது கிளாஷ் எல்லாம் இருக்கா? அவர் வந்து எனக்கு இந்த ஃப்ரேம் தான் வேணும் அப்படின்னு கேட்பாரு, நீங்க இல்லைங்க இது செட் ஆகாது, அந்த மாதிரி ஏதாவது கிளாஷ் ஆயிருக்கா? கிளாஷ் ஆனது கிடையாது. எனக்கு இது இன்னொரு பெரிய ஃப்ரீடமே டைரக்டர் தாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னு ஒரு 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 விஷயம் சொல்கிறாங்கன்னா அது 100% வந்து டைரக்டரால் மட்டும்தான். ஏன்னா எனக்கு ஒரு ஷாட் இப்படி வேணும், எனக்கு அந்த லைட்டிங் இது நீங்கள் பண்ணது இப்போ சரியில்லை, இது இப்படி மாற்று, இது வரைக்கும் ஒரு ஷாட்டுமே எனக்கு அப்படி சொன்னதே இல்லை. அந்த சிங்கிள் ஷாட் டிசைன் பண்ணி ஜுவல் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், சார் போயிருங்க சார், நீங்கள் இப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு சார், நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, அப்படியே எடுத்துடலாம்னா கண்டிப்பாக எடுத்துட முடியும்னா போயிடலாம். ஒரு கான்ஃபிடென்ட் கொடுங்க, நீங்கள் சொல்கிறத எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்களா, கான்ஃபிடென்ட் கொடுங்க, கான்ஃபிடென்ட் கொடுனா போயிடலாம். இப்படி ஒரு 2 நாள் வந்து ஃபஸ்ட்டு அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, தன்னோட படம் என்ன கேமராமேன் என்ன பெரிய ஆள்கிட்ட இருந்து வந்திருந்தாலும் வேவ்லென்த் செட் ஆகணும், அவங்க நினைக்கிற விஷுவலை டெலிவர் பண்ணணும். இது எல்லாமே படம்னா அடுத்தது 2வது நாள் இந்த ஷார்ட் சரியில்லை, கேமராமேன் சரியில்லைன்னு அந்த 2வது நாள் 2 நாள் பண்ண ஃபுட்டேஜஸ் எடுத்துட்டு வேறு கேமராமேன் போட்டு எடுத்தாலும் அதுக்கு எக்ஸ்பென்ஸு, லோ பட்ஜெட் படம் அதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ இது எல்லா கன்ஸ்ட்ரெயினும் தாண்டி ஒரு 2 நாள் பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. இப்போ பண்ண டிசைன்லேருந்து லைட்டிங் பேட்டர்ன்லேருந்து விஜய்வேல் இப்படி தான் பண்ண போகிறேன், வில்லனுக்கு எப்படி, ஹீரோக்கு இப்படி பண்ண போகிறேன் சார், சொல்கிறது பக்காவாக இருக்குது, நீங்கள் சொன்னதை மட்டும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா ஹாப்பி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போய் 2வது நாளுக்கு அப்புறம் என்கிட்ட எதையுமே கேட்குறது இல்லை. லைட்டிங் பற்றியோ ஷார்ட் டிவிஷன் பற்றியோ எதையுமே சொல்ல மாட்டார். சார் விஜய்வேல் இப்படி போயிடலாமா, ரைட் சார் போயிடலாம், ரைட். ஸோ அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வி டோன்ட் ஹேவ் எனி கிளாஷ். பர்டிகுலராக சம் சீனுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க. பட் ஆனால் தேட்டரில் போய் பார்க்கும்போது எங்கே இந்த சீன் நான் நிறைய எஃபர்ட் காணமே, அந்த மாதிரி டைரக்டர் உங்களை ஏதாவது பழி வாங்கியிருக்கா சார்? காட்ஸ் கிரேஸ், எடிட்டரும் சரி டைரக்டரும் சரி எதுவுமே பண்ணலை. அந்த மாதிரி ஒரு ஷாட்டும் இல்லை. நான் நினச்ச எல்லா ஷாட்டுமே எல்லா ஃப்ரேமுமே படத்தில் வந்தாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, டைரக்டர்கிட்ட என்ன ஒரு தெளிவாக இருப்பாருன்னா, எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸுன்னு போனதில்லை. எனக்கு இது போதுமே சார், இதை வந்தாச்சு, இது எடுத்தாச்சு, மாண்டேஜ் இருக்குது, எனக்கு போகிறோம், ரைட், ஓகே. இதில் நமக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து, மாண்டேஜ் எடுத்தது எல்லாத்தையும் ஒரு சாங்குக்கு நாங்கள் ஒரு சாங்கை வந்து ஷூட்டே பண்ணலை, அது எடுத்த மாண்டேஜ் வச்சு ஒரு சாங்கை பில்ட் பண்ணோம். ஸோ அப்போது எக்ஸ்ட்ரா, ஏன்னா நமக்கு ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. ரிசோர்ஸஸ் ஐ எம் ஆல்சோ டாக்கிங் அபவுட் த டைமுமே வந்து எங்களுக்கு நிறைய டைம்லாம் கொடுத்துடலாம் அவங்க ப்ரொடியூசர் சைடில். ஒரு கால் ஷீட்னா அந்த கால் ஷீட்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ பேக் பண்ண முடியும் ஷார்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக we can யூஸ் இட் இன் த ஃப்ரேமுக்கு அப்பார்ட் நான் ஃபீல் பண்ணுறேன், எடுக்கிறேன், அந்த மாதிரி எந்த ஷார்ட்ஸும் எடுக்கிறதுக்கு நமக்கு டைமும் ஃப்ரேமும் இல்லை, அதுக்கான விஷயமும் கிடையாதுனால எங்களுக்கு எடுத்த எல்லா ஷார்ட்டையுமே மேக்ஸிமம் அங்கே பேட்ச் பண்ணி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியாச்சு. அது வந்து கொஞ்சம் பயங்கர ப்ரொடக்டிவாக இருந்தது. அண்ட் வர்ணன் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் சார். பட் உங்களோட முதல் படம் என்ன படமாக இருந்தது? என்னோட ஃபர்ஸ்ட் படம் கள்ள படங்க. அந்த முதல் படத்தோட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது சார்? முதல் படத்தோட வாய்ப்பு அமையலைங்க. அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ரூம்மேட் தான். ரூம்மேட் வந்து மிஷ்கினோட அசிஸ்டன்ட் வடிவேல்னு சொல்லிட்டு. ஓகே. ஏன்னா எங்கள் ரூமில் நான் பிசி சார் அசிஸ்டண்ட்டு, அவன் வந்து மிஷ்கின் அசிஸ்டண்ட்டு. 2 பேரும் சேர்ந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட கதை சொல்கிறோம், ஓகே சொல்கிறாரு, அப்படியே போகிறோம். விளையாட்டு போக்கில் நான் சொன்னேன், இதில் நம்மளே நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விளையாட்டு போக்கில் சொன்னேன். அது படம் எடுக்கிறது தான், அந்த படம் எடுக்கிறது தான் அந்த கள்ளப்படத்தோட கதையே. அது விளையாட்டு போக்கில் சொன்னது வந்து லிட்டரலாக அதே மாதிரி அப்போ நீங்களே நடிச்சிருங்கன்னு ப்ரொடியூசர் சொன்னார். டேரக்டராக நடிச்சிருப்பான், நான் கேமராமேனாக நடிச்சிருப்பேன். அந்த படம் ஃபுல்லாகவே கள்ளப்படம் நாங்களே ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். ஓகே. அது வந்து மியூசிக் டைரக்டர் கே இருக்கார் இல்லையா, அவர் கேவா நடிச்சிருப்பான், எடிட்டராகவே நடிச்சிருப்பான். அப்போ எப்படி சார் கேமராலாம் யார் ஹேண்டில் பண்ணா? அது மோஸ்ட்லி அந்த படம் பார்த்தோன்னா மூமெண்ட் இருக்காது, எல்லாம் ஷார்ட்டை டிசைன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அதுவும் அடுத்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். பட் 2 அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து நல்ல படம் எடுப்பீங்கன்னு பார்த்தா கள்ள படம் எடுத்து வச்சிருக்கீங்க. யாராவது இப்படி சொல்லி கலாய்ச்சிருக்காங்களா சார்? இல்லை, அது எங்கள் அப்பாவே கலாய்ப்பாரு. அவரே வீட்டுக்குள்ளே. ஆமாம், இல்லை இந்த படத்துக்கே சொன்னார். இந்த படத்துக்கு பிசி சார் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஃபோட்டோகிராஃபி பார்த்தாரு, டேரக்டர் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம். அவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார்.
நல்ல ஃப்ரேமிங் இருக்குது, ஆர்டிஸ்டிக்காக இருக்க ஆர்டிஸ்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணுற, வெயிட் ஃபார் சம் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரிசியேஷனில் நிறைய ஒரு ஒரு விஷயம் கொண்டார். இதே வந்து எங்கள் அப்பா படம் பார்த்துட்டு சொன்னேன், ஏன்டா படத்தில் லைட் போட்டு எடுக்க மாட்டேடா அப்படிங்கிறாரு. அது டோட்டலாக பெர்ஸ்பெக்டிவ் அப்படி தான் இருக்கும். எங்கள் சார்கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வருது, எங்கள் வீட்டிலேருந்து அப்படி தான் சொல்லுவாங்க, லைட்டு போட்டு எடுக்கலாமே நீ, ஏன் எனக்கு படம் பார்த்தாவே எனக்கு புரியல. எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவார். அது ஸோ அதில் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி வர்ணன் படத்தில் எங்கேயாவது எங்களுக்கு தெரியாமல் கேமியோ? அதே தெரியாமல் ஒரு தப்பு நடந்தது. அது தெரியாமல் வாய் விட்டோம். அது ப்ரொடியூசர் ஒரு நாவல்ட்டிக்காக இருக்குது, அது பண்ணிடலான்னு சொல்லி பண்ணது. அது அந்த தப்பு இனிமே என்ன சார் அந்த படத்துல வந்துட்டு உங்களுக்குள்ள இந்த ஒரு ஆக்டர் வந்து வெளியே வந்தாரு, இந்த உள்ளுக்குள்ள படத்துல ஆக்டரே இல்லைங்க, எப்பவுமே கேமராமேன் தானே? அங்கேயும் வந்து ஆக்டரே என்னைக்குமே இருந்தது இல்லை. சரி சார், இவ்வளோ வருஷம் வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, லைக் அதர் தென் சினிமாட்டோகிராஃபி வேற ஏதாவது ஒரு பார்ட்டை நான் கொஞ்சம் டச் பண்ணி ப்ளே பண்ணோம் அப்படின்ட்டு இருந்திருக்கா? லைக் ஆக்டிங், இல்லை மியூசிக் ட்ரை பண்ணும், இல்லை டைரக்ஷன், ரைட்டிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கா? அது எதுவுமே கிடையாது. அந்த இது சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான். இதுவுமே வந்து வாயை கொடுத்து மாட்டிட்டோங்கிற கதை தான் இது. அந்த ஃபர்ஸ்ட் படமே அது வேற வழி இல்லாமல் ப்ரொடியூசர் புஷ் பண்ணாரு. சரி ஃபர்ஸ்ட் படம் வை நாட் எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கட்டுமே அப்படிங்கிறது தான் பண்ணோம். ஆனால் இட் ஒன்ட் ஒர்க். அண்ட் சார் நீங்கள் நிறைய ஆட்ஸும் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்ஸ் பண்ணுறதும் அண்ட் மூவிக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுறதும் எது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது? ஏன்னா இது 1 day 2 days ஷூட்டில் முடிஞ்சிடும். பட் இது வந்து கம்ஃபர்டபுள் லெவல் ரெண்டுங்க. சோல் கம்ஃபர்டபுள்னு ஒன்று இருக்கும், அது ஃபிலிம் தான். ஃபினான்ஷியலாக ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். ஸோ சர்வைவலுக்குன்னு ஒரு விஷயம், அது ஆட் தான். அது ஸோ டோட்டலாக அது ப்ராக்டிக்கலாக அது அப்படி தான் இது பண்ணிக்க முடியும். ஏன்னா சோல் கம்ஃபர்டபுள் வந்து ஒரு ஸ்டோரி எடுக்கிறோம். இப்போ நான் இவ்வளோ விஷயம் பேசுகிறேன் இல்லையா, அந்த கதைக்கு நான் இவ்வளோ டிசைன் பண்ணேன், லைட்டை இவ்வளோ விஷயம் பண்ணுறேன், அதுக்கு அந்த லைட்டிங் இப்படி பிரிக்கணும், வில்லனுக்கு இப்படி லைட்டிங் பண்ணணும், இந்த எதுவுமே வந்து இட்ஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல் when you're going for the ad film. படங்கிறப்போ அது ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். அதில் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இதில் ஆடுங்கிறது வந்து ஆல்சோ இட்ஸ் அ பிக் கிராஃப்ட். அதில் நாட் என்னென்னா யூ கான்ட் டேக் கால் அலோன். ஏஜென்சி இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க, கிளைண்ட் இருப்பாங்க. கிளைண்ட் ஆன் ஸ்பாட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க, சினிமாட்டோகிராஃபர் ஒன்று இருக்கும், ஆர்ட் டைரக்ஷன் ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே கம்பைல் ஆகி எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டோ கெட்ட ப்ராடக்ட்டோ வாட் எவர் யூ ஆர் கமிட்டட், யூ ஹேவ் டு டெலிவர் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட். அது ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக். ஓகே, இது பண்ணும்போது டோட்டலாக இட்ஸ் அ சோல் விஷயம் இது ஃபிலிம் பண்ணும்போது. அண்ட் சார் இவ்வளோ சோல்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஒர்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க்காக. அண்ட் யாராவது ஒருத்தங்க இவ்வளோ கரெக்ஷன் சொல்லி இவ்வளோ இது பண்ணி இந்த ஆடே நான் பண்ணல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆடுக்கு நடந்திருக்கா சார்? ஆட் பேர் சொல்ல விரும்பல, நடந்திருக்கு. சார் நான் இது பண்ணவே இல்லை, ஆளை விடுங்கடான்னு வந்திருக்கேன். அது பெரிய ஒரு வேஷ்டியோட ஆடு தான். அது எனக்கு செட்டே ஆகலை. பண்ணி முடிச்சிட்டோம், ஒரு ஹாஃப் த வேல ஆளை விடுங்கடாங்கிற மாதிரி இது பண்ணியாச்சு. ஸோ அது அந்த மாதிரி நடக்கும். இது வந்து என்னன்னாலும் இதில் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் இவ்வளோ டிலே ஆச்சு, இவ்வளோ விஷயம் நடந்தது. இப்போ நீங்கள் கூப்பிட்டு இங்கே உட்காந்து நாங்கள் பேசுகிறோம், இந்த விஷயம் ஏதாவது ஒரு ஆட் ஃபில்முக்கு நடக்குமா? இல்லை. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ப்ரோ ஒர்க்கில் நீங்கள் உள்ளே போகிறப்போ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேம். ஓகே, ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பர். பட் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல சார், லைக் என்னோட ஃபுல் கிரியேட்டிவிட்டி நான் இதில் காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஜானரில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை? லைக் ஒரு ஹாரர் இல்லை ஒரு லவ் படம், அந்த மாதிரி எந்த ஜானரில் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை? இது ஜானர் பேஸ்டு போயிட்டா வந்து அதோட ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு நான் பிலீவ் பட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, எனக்கு இது சேலஞ்சிங்காக எடுத்து நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சேலஞ்சிங்கே எப்படின்னா நீங்கள் ஒரு ஜானர் பேஸ்டு நீங்கள் போக முடியாது மேடம். நீங்கள் அது அப்படி இது பண்ண முடியாது. இப்போ அடுத்தது வந்து ஒரு படம் பேசிகிட்டு இருக்கோம், அது ஃபுல்லாகவே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி வரும். ஓகே, சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி வரும். அதில் நான் பண்ணாத ஒரு விஷயம் இருக்குது, அது த்ரில்லரும் இருக்குது. அது அந்த இது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. ஸோ அதுதான் பண்ண போகிறேன்னா அது நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னா த்ரூ அவுட் அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. புரியுது. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் வித் லைட்ஸ் அண்ட் கேமரா, இட்ஸ் மை என்ன சொல்கிறது, அது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவலில். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஜானர் பேஸுங்கிறது இப்போ எந்த டேரக்டருமே அதில் ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. ஒரு ஜானர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, அது லைச் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்தது எல் ஜம்ப் இன்டு another one. அந்த மாதிரி இருக்கிறப்போ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர் பிளேட்ஸ் இல்லையா? ஓகே, அது கதை வந்து உங்களுக்கு வரது நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய பாயிண்ட். பட் என்னோட ஃப்ரேமில் இந்த ஒரு ஆக்டர் இருக்கணும், இந்த ஒரு ஹீரோயின் இருக்கணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இது ட்ரீம் டு ஒர்க் வித்னா நீங்கள் none other than தலைவர் ரஜினி சார் வந்து ஒரு ஃப்ரேம் வைக்கணும்னு யாருக்கும் ஆசை இல்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து டிஃபால்ட். அது நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி. அப்கமிங் பிசி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ
குசேலன் வந்து ராமோஜி ஃபிலிமில் ஓடிட்டுருக்கு, எங்களோட தெலுங்கு படம் ஓடிட்டுருக்கு. ம். அது போயிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே தான் தலைவர் ஷூட் பண்ணிருக்காரு அப்படின்னோடனே, சரி ஆன் தி வே போகிறோமே, போய் பார்க்கலாமா அப்படின்னு போகிறோம். நாங்கள் போகிறதுக்குன்னு போகல. அப்போது பார்த்தா அந்த ஷூட் போயிட்டுருக்கு. போகலாமா வேலாமான்னு ஒரு டைலமாவில் போயிட்டுருக்கோம். சாரு 2 அசிஸ்டன்ட்ஸ் நாங்கள் போகிறோம். நேராக கார் வந்து நிற்குது. நடு ரோட்டில் கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக சாரும் ரஜினி சாரும் இன்னொரு ப்ரொடியூசரும் உட்காந்துருக்காங்க. அண்ட் அது அது அந்த ராமோஜி உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக பொட்டல் காடுங்க. யாருமே இருக்க மாட்டாங்கன்னா யாருமே இல்லை. ரஜினி சாரு, பிசி சாரு, நான், இன்னொருத்தங்க 4 பேர். அந்த ஸோ அதுவே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஜிவ்னஸ் ஃபேக்டர் இருக்கும். ரைட், ஓகே, சரி அட்லீஸ்ட் சினிமாவுக்கு வந்ததுக்கு ஒரு டைம் நேரில் இவ்வளோ க்ளோஸாக ரொம்ப கனெக்டடாக பார்த்தோமே அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இட்ஸ் இதெல்லாம் வந்து ஜானரை தாண்டி இன்ட்ரெஸ்ட் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார்லாம் என்னோட ஃப்ரேமில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சூப்பர். சார் எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணுன்ட்டு இருக்கு. லைக் இப்போ ஒரு படம் ஷூட் பண்ணும்போது டைரக்டர் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வாய் வார்த்தையாக சொல்கிற வேலைகள் தான் நிறையா இருக்கும். பட் உங்களுக்கு பார்த்தா அந்த உங்கள் டீமையும் செட் பண்ணணும், அடுத்த கம்போஷனுக்கு நம்ம ஷார்ட் வைக்கணும், இந்த மாதிரி டக் டக்குன்னு அடுத்த சீனுக்கு எப்படி சார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வைக்க முடியுது ஃப்ரேம்? இது டீம் ஒர்க் தாங்க. அது டோட்டலாக டீம் ஒர்க் தான். ஒன்று இப்போது அசிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னா அசிஸ்டன்ஸுக்கு கிளியராக தெரியும் அடுத்த சீன் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். லைட்மேனை வந்து ஒரே லைட்மேனை எல்லா இடத்துலையும் ஆக்குபை பண்ண முடியாது. இந்த படத்தில் இல்லை, பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படம் இருந்தாலும் ஒரே இடத்துல ஆக்குபை பண்ண முடியாது. ஸோ அதில் கேஃபர்னு இருப்பாங்க, ஃபஸ்ட்டு லைட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நான் அடுத்தது அந்த சீன் தானே, அந்த லைட்லாம் ரெடி பண்ணிடுங்க, கட்டர் வச்சுருங்க, இது வச்சுருங்க, இந்த கேமரா இங்கேருந்து எடுத்துகிட்டு திருப்பி கேமரா இங்கே வரும்போது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கிளாரிட்டியாக இருக்கணுமே தவிர மற்றது எல்லாமே பண்ணிடலாம். டீம் ஆப்ரேஷன் தான். சூப்பர். அந்த கிளாரிட்டி இருந்தது, ஸ்கிரிப்டோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம், இதெல்லாம் குயிக்காக நடந்தது. ஓகே சார். ஸோ வருணன் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதை பற்றி சொல்கிறீங்களா சார்? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இப்போ பேசிட்டு இருக்கோம், நாட் எட் கமிட்டடுங்க. ஒரு Okay. பெரிய ஹீரோ தான், இன்னும் கமிட் ஆகல, இன்னும் அஃபிஷியலாக Okay. ஆகல. அதுவும் நோன் டைரக்டர் தான். இப்போ அது ஃபைன் பேசிட்டு சார். இருக்கோம். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஜெய டிவி வாங்க சார். கண்டிப்பாங்க. ஓகே, ஷோர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you. வர்ணன் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. வர்ணன் படம் மாதிரி அடுத்தடுத்து உங்களோட எல்லா படங்களும் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ ஸோ மச்.